அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் மேடம். அண்ணா இந்த கடைக்கு வந்து நீங்க எத்தனை வருஷமா பருத்திப்பால் சாப்பிட வரீங்க? நான் இங்கே ஸ்கூல் படிக்கும் போது வரேன். மேபி ஒரு 15-18 வருஷமா வரேன். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? பக்கத்தில் சௌராஷ்டிரா கேர்ள்ஸ் பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன் 18 இயர்ஸ் முன்னாடி. அப்போ இருந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா? இப்போ ஐயா வந்து கருப்பட்டி விற்கிற விலைக்கு 20 ரூபாய்க்கு கருப்பட்டி பருத்திப்பால் கொடுத்துட்டு இருக்காரு. அதனோட நன்மைகள் வந்து எப்படி இருக்கு? வர்த்தா 20 ரூபா தராங்க, 10 ரூபா தராங்க. முதல் சின்ன வயசுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ காசு தெரியல, சட்டை பாக்கெட்டில் காசு இருக்கும், எடுத்து சாப்பிடுவோம். இப்போ கூட வரும்போது கூட கேட்டார், என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்குன்னு. தொண்டை கட்டிடுச்சு, சரி இரு உனக்கு பெப்பர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாரேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. கொடுக்கும்போது மிளகு போடவா ஏதாவது அட்வைஸ் கேட்டுட்டு போடுவார். இப்போ யதார்த்தமாக அந்த வழிபோக்கன்னு அந்த பக்கம் வரும்போது கண்டிப்பாக வண்டியை நிப்பாட்டிட்டு ஐயாட்ட ஏதாவது பருத்திப்பால் சாப்பிட்டா போதும். இந்த இப்போ கூட கேட்டார், என்ன ரொம்ப நாள் ஆச்சு வந்து 2 வாரம் ஆச்சுன்னு கேட்டார். இல்லையா கொஞ்சம் வெளியூர் வேலையாக போயிட்டேன்னு. என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு, வெளியூர் போனேன் தண்ணி செட் ஆகலை, தொண்டைனா கட்டிடுச்சு. அப்படியா இரு உனக்கு ஒரு பொடி போட்டு தரேன் அப்படின்னு கொடுத்தாரு. இப்போ சாப்பிட்டு நிற்கும் போது அப்படியே ஃப்ரெண்டுங்கன்னா வந்தாங்க, அவங்களோட பேசிட்டே மறுபடியும் இன்னொரு கிளாஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மதுரையை சுற்றி உள்ள இந்த பக்கம் இந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பருத்திப்பால் அருந்துக்கிறாங்க. இப்போ இதுக்கு அடுத்து இதை தாண்டி உள்ள மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நண்பா எல்லாரும் நல்லா தெரிஞ்சுங்க, அந்த மதுரை பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபேமஸ். தெப்பக்குளத்துக்கு வருவீங்க, அப்படியே வரும்போது வழிபோக்கனா வரும்போது இந்த பக்கம் வாங்கிட்டு போங்க. முனிச்சாலன்னா எல்லா பேருக்கும் தெரியும். வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும், அப்படியே கமர்ஷியலாக இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு போங்க.